பெங்களூர் ஸ்டைலில் தொன்னை பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 4 மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனில் ஒரு 1/2 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க இந்த சிக்கனை சேர்த்து இன்னும் நம்ம வதக்கிக்கலாம். மசாலாவோட இந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க 1 கப் ரைஸ் எடுத்துட்டு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொதிக்கும் போது நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓபன் பண்ணுங்க. சூப்பரா நமக்கு பெங்களூர் தொன்னை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும். நீங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணுங்க.